எப்போதும் வென்றான் பாலத்தில் பசுபதியாரின் ஆதரவாளர்கள் தற்போது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவர் சி பசுபதி பாண்டியன் திண்டுக்கல் மாவட்டம் நந்தவனப்பட்டியில் வசித்து வந்த நிலையில் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கில் ஆஜராவதற்காக தனது மனைவி ஜெசிந்தா பாண்டியனுடன் கடந்த 2006 ஏப்ரல் 7ஆம் தேதி காரில் தூத்துக்குடிக்கு வருகை தந்தார். தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் வென்றான் பாலம் அருகே காலை 9:45 மணி அளவில் வந்தபோது லாரியை குறுக்கே நிறுத்திய ஒரு கும்பல் அவர்களை வழிமறித்து லாரியில் இருந்து இறங்கிய அந்த மர்ம கும்பல் கார் மீது வெடிகுண்டுகளை வீசினர். காரில் இருந்தவர்களை அரிவாள் போன்ற ஆயுதங்களால் கடுமையாக தாக்கினர். இதில் பசுபதி பாண்டியனின் மனைவி ஜெசிந்தா பாண்டியன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். ஜெசிந்தா பாண்டியனின் 18ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் எப்போதும் வென்றான் பாலத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர்.